ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ் 1.5 லிட்டர் ஜிடிஎக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட்டு. டாப் எண்ட் மாடலு 2020 இயரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,99,000. நம்ம காரை சுற்றி பார்த்துட்டு நான் மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த காரோட ஹெட்லைட்ஸ் உங்களுக்கு வந்து டே டைம் ரன்னிங் லைட்ஸ் வந்துடும், டிஆர்எல் வந்துடுது, அதேமாதிரி ஃபாக் லைட்ஸ் வந்துடுது. ஸோ இது டாப் அண்ட் வேரியனால கீழே உங்களுக்கு வந்து இந்த ஜிடி பேட்சிங் வந்துடுது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் டச்சப் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ பாடி கலர் வந்து பியூர் ஒயிட்டு, மற்றபடி டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கார் வந்து மொத்தம் 81,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. இதோட லோன் கூட வந்து பார்த்திங்கன்னா அப் டு 90% வரைக்கும் லோன் அவைலபிள் இருக்குது. ஆனால் கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்து. ஸோ ஜிடி பேட்சிங் பின்னாடியே வந்துடும். காரோட பாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீபெயிண்ட் பண்ண ஒர்க்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பக்கா கண்டிஷனில், ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஓல்டு தான். பட் ஸ்டில் உங்களுக்கு விசிபிளாக உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஸ்டோரேஜ் செக் பண்ணிடலாம். இது ஹேட்ச்பேக்குக்கு இது ஒரு பெரிய ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். இது நார்மலாக மற்ற ஹேட்ச்பேக்கில் உங்களுக்கு இந்தளவுக்கு ஸ்டோரேஜ் வராது. நல்லா லென்த்தான இது. உங்களுக்கு அலாய் வச்ச ஃபுல் சைஸ் டயர் வரலனாலும் உங்களுக்கு வந்து ட்ரம் இதில் வந்துடுது. ஸோ நம்ம இன்டீரியர் செக் பண்ணிடலாம். ஸோ டாப் வேரியண்ட்னால உங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷன்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். எந்த ஒரு லோ குவாலிட்டி ஃபீல் உங்களுக்கு எதுலேயுமே வராது. ஸோ ஃபுல் ஆட்டோமேட்டிக் கேஜ் கிளஸ்டர், அதை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டியரிங் பார்லேயே வந்துடும். ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட்டும் நீங்கள் இதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இதில் கண்ட்ரோல் பண்ணுற முடியும். ஸோ ஏசி வென்ட்ஸு, அந்த ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜரு, ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட் நாபு, பார்க்கிங் பிரேக்கு, சீட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு சீட்ஸ், வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துடும். மசாஜிங் கிடையாது, பட் ஸ்டில் வென்டிலேட்டட் சீட்ஸ் வரும். கோல்டு மட்டும் பண்ணிக்கலாம், ஹீட் பண்ண முடியாது. இது ஆக்சுவலாக வண்டி ஓப்பனில் வெயிலில் நிற்கிது, பட் இருந்தாலுமே அந்த கூலிங் எஃபெக்ட் நல்லாவே தெரியுது சீட்டில். ஸோ கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மிட் சைஸ் சன்ரூஃப் வந்துடுது. அதுக்கான கண்ட்ரோலிங் ஆப்ஷன்ஸ் மேலே இருக்குது. இது ஆக்சுவலாக உங்களுக்கு செகண்ட் ரோ வரைக்கும் போகாது. ஃப்ரண்ட் ரோ மட்டும் தான் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ஸ்டியரிங் பார்லேயே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஆஃப் பட்டன் வந்துடுது. 4 விண்டோஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, உங்களுக்கு லாக் அன்லாக், சைல்டு ஆப்ஷனு, ஆட்டோமேட்டிக் சைட் மிரர் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டிரைவர் சைடு இதில் வந்துடும். உங்களுக்கு வந்து இதில் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்துடுது. அதில் உங்களுக்கு ஸ்பீட், கிலோமீட்டர்லாம் உங்களுக்கு அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் கேஜ் கிளஸ்டர் பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது. ஸோ ரியர் வியூ கேமராவும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி. தெரிஞ்சு 720 பிக்சல் அந்த ரேஞ்சில் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம செகண்ட் ரோ செக் பண்ணிடலாம். ஸோ ரியர் ஏசி வென்ட்ஸு, கீழே வந்து எலக்ட்ரிக் லைட்டர், அந்த ஆஸ்ட்ரே வந்துடுது. ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட்டு, டீசென்ட் சைஸு, 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. மற்றபடி ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. 3 ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. ஸோ ஃப்ளாட் பெஞ்ச் சீட் கான்செப்ட்னால உங்களுக்கு வந்து 3 பேர் தாராளமாக உட்காந்து போகலாம். உங்களுக்கு சென்டரில் டனல் அந்தளவுக்கு பெருசாக இல்லைன்றதுனால உங்களுக்கு லெக் ஸ்பேஸும் நல்லா இருக்குது. சென்டரில் உட்காரவங்களுக்கு செகண்ட் ரோவில். ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்சேட்ஸ் வந்துடுது. பட் மேனுவல் தான், நீங்கள் மேனுவலாக புல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 2 சைடுமே வந்துடுது. ஸோ நான் காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சவங்க வந்து நேரில் பாருங்கள். நான் ஷோரூம் காண்டாக்ட் நம்பரும் போடுறேன். நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி காரோட டீட்டெயில்ஸ் இல்லைனா அப்பாயின்மெண்ட் மாதிரி புக் பண்ணி வந்து கூட செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.